நான் இங்கே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிக்காகவும் சரிங்களா, மற்றவங்களை ஈர்க்கணுன்றதுக்காகவும் இல்லை. நான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அறிவை மட்டுமே நம்பி இருக்கிறவ சரிங்களா. இங்கே எனது வீடியோ ஏன் போல் நல்லா தான் வியூஸ் போயிட்டுருக்கு, எந்தையோ நல்லா தான் பார்க்குறாங்க, நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ஏன் உங்களால் போட முடியல? இங்கே எதுக்கு இவ்வளோ ஆபாசம் தேவையா? இங்கே இவ்வளோ கவர்ச்சிகள் தேவையா? நான் கேட்குறேன், இங்கே கெட்ட வார்த்தைகள் தேவையா? இங்கே குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. எதற்கு இது? அப்போ உங்கள் அறிவு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை உங்கள் திறமை மேலே இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் இதெல்லாம் நம்பி நாசமாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் பேசவே இல்லை. இப்போது என்னங்க தாய்ங்கள்லாம் பேயாக மாறிட்டு வரீங்க? அபிராமி சுந்தரம் குன்றத்தூரில் நடந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் மறக்க முடியுமா? ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு கள்ள தொடர்பை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு விஷத்தை வச்சு வீட்டில் கொடுத்து கொன்று. நான் என்ன கேட்குறேன், இப்போ அதே மாதிரி கர்நாடகாலங்க ஒரு பொம்பளை 3 குழந்தைங்க இருக்குங்க. 50 வயசு ஆணை திருமணம் பண்ணியிருக்காங்க. பணத்துக்குலாம் ஆசைப்பட்டு எல்லாமே 3 குழந்தைங்களும் ஆகிப்போச்சுங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு வயசு என்னமோ 30 தான். இப்போ இந்த நீங்கள்லாம் சொல்வீங்க இல்லையா, கெட்டிங் டுகெதர், பழைய இதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்க்க மாதிரி பார்த்துருக்காங்க, நம்பரை பரிமாறியிருக்காங்க. அங்கே சேர்ந்து இவங்களுடைய தொடர்பும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஆசை வார்த்தைகள் அழகெல்லாம் கூறியிருக்கான். உன்ன மாதிரி தேவதையே பார்த்ததில்லை, அழகுனா அழகு, நீ தான் அழகு. அவனுக்கு கல்யாணமே ஆகலை, 2 பேருக்கும் 30 வயசு தான். நீ இன்னும் அப்போ பார்த்த மாதிரியே இருக்க, உன்னை மாதிரி ஒரு தேவதையை பார்த்ததில்லை, உன்னை மாதிரி அழகியை பார்த்ததில்லை, இன்னும் அப்படியே இளமையாகவே இருக்க அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணியிருக்கா, காதல் சொல்லியிருக்கா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எனக்கு கல்யாணமே ஆகலை, என் பக்கம் பிரச்சனை இல்லை, உனக்கு 3 குழந்தைங்க இருக்குல்ல. அப்போ இவன் சொல்லியிருக்கா, 3 குழந்தைங்கள நான் கொண்டுடுறேன், சரியா, உன் கூட வந்துடுறேன்னு. தயிர் சாதத்தில் விஷம் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இவங்களாம் விசாரிக்காதீங்க. நீங்கள் அபிராமி சுந்தரத்தை என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஜெயிலில் பாதுகாப்பு கொடுத்து 3 வேளை சோறு வைக்கிறதுனால தான் இப்படி பின்னாடி எல்லோரும் இறங்கிறாங்க. இப்போ கர்நாடகா, சென்னையில் ஆரம்பிச்சது, இது கேரளா, அந்தமான், டெல்லி, ராஜஸ்தான் எல்லா இடத்துக்கும் போகும். தயவு செஞ்சு நான் சொல்ல கேளுங்க, இமிடியேட்டாக இவங்க தூக்கில் போடுங்க. தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணுங்க. ஏங்க ஒரு பிரசவன்றது எனக்கு குழந்தை கிடையாது, ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் உணர்கிற அந்த வலியை, அந்த வேதனையை, சரிங்களா. ஒரு தடவை நீங்கள் எப்படி துடிச்சிருப்பீங்க. ஒரு இதுவும் ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி. நீங்கள் 2 பிரசவத்துக்குனா நீங்கள் 2 பிறவி எடுத்திருக்கீங்க அர்த்தம், 2 ஜென்மம் எடுத்திருக்கீங்க அர்த்தம். 3 குழந்தைன்னா 3 ஜென்மம் எடுத்திருக்கீங்க அர்த்தம், 3 பிறவி. நீங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து அரும்பாடுபட்டு பெற்று 3 வயசில், 4 வயசில், 5 வயசில் கொள்றீங்களே ஒரு கள்ளத்துறதுக்காக. வெக்கமாக இல்லை? காமமாக பெருசு வாழ்க்கை இல்லை? அசிங்கமாக இல்லை? பெண்கள்லாம் எங்கெங்கே போய்கிட்டு இருக்கீங்க? இங்கே எவ்வளோ பெண்கள் கணவன்கிட்டையோ எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் அதையே பெற்று உதைய வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தன்னுடைய வயசை நரகமாக கடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு நாள் பொழுதையும் கடக்க எவ்வளோ உடல் அளவுலையும் மன அதிலையும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் எல்லாம் அனுபவித்து குழந்தைய பெற்று எல்லாம் இது பண்ணிட்டோம், உங்களுக்கு ஆசை அடங்கலை. வெக்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? ஏங்க ஒரு ஆணை கேட்குற, ஒரு பொண்ணை நேசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அவளுக்கு இருக்கிற குழந்தைய ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதை எப்படி வேணான்னு சொல்வீங்க? எனக்கு புரியலையே. அப்போ அங்கே உங்களுக்கு இருக்கிறது நேசம் இல்லை, ஒரு அட்ராக்ஷன், ஒரு காமம், அதுதான் உடல் தேவை. அதையே நீங்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுடைய கேவலமான இந்த இச்சையான ஒரு ஆசைக்கு உங்களுக்கு பலியாடா குழந்தைங்க? நான் கேட்குறேன், தவறு, மாறுங்க, மாற்றிக்கோங்க, திருந்த பாருங்கள். குழந்தைங்கள்லாம் தெய்வத்துக்கு சமானம். நன்றி, வணக்கம்.